ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே அம்மா கூட்டு வழிபாட்டுக்கு போங்கடா, மன்றத்தில் போய் கூட்டு வழிபாடு செய்யுங்க, கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டால் கோடி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் அம்மா எத்தனையோ சொல்கிறாங்க கூட்டு வழிபாட்டை பற்றி. எனக்கு தெரிஞ்ச வாரம் தவறாமல் மன்றத்துக்கு வந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுமே நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனையெல்லாம் அம்மா முன்கூட்டியே கனவின் மூலம் உணர்த்தி காப்பாற்றிடுறாங்க, அல்லது அந்த தீமைகள் வராமையே தடுத்துடுறாங்க. தினம் மருவத்தூர் போக முடியுங்களா? இல்லை வாரம் மருவத்தூர் போக முடியுமா? முடியாது. காசு பணம் இருந்தால் நமக்கு நேரம், உடல் ஒத்துழைக்கணும், எத்தனையோ பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? ஆனால் மன்றம் உள்ளூரில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, போகலாம், வாரம் தாராளமாக போகலாம். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவு பண்ணுறோம். அதையும் நம்ம ஒழுங்காக செய்யலை. காரணம், நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு டிகிரி இருக்குதுங்களே, என்னங்க சொல் பேச்சு கேளாமை. ஆமாங்க, இந்த சொல் பேச்சு கேளாமை அப்படிங்கிற பட்டத்தை நம்ம தலை மேலே தூக்கி வச்சுக்கிற காரணத்தினால நம்ம நிறையா நல்ல வாய்ப்புகளை இழக்கின்றோம். அந்த வகையில் இங்கே இந்த கூட்டு வழிபாட்டினுடைய மகிமையை பற்றி புராணங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அம்மா ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா, இது தொன்று தொட்டு மகாபாரத ராமாயண காலத்திலிருந்து இருக்குதுங்க அந்த கூட்டு வழிபாடு. அதனால் ஏற்பட்டக்கூடிய நன்மைகள், கூட்டு வழிபாட்டிற்கு சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடிய உபாயம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நிறுவனமாக இருக்குது. அந்த வகையிலிங்க ஒரு முறை விஸ்வாமித்திர முனிவரும் வசிஷ்ட முனிவரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. 2 பேரும் பரம விரோதிகள் என்றாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது போட்டி, மற்றபடி எதிரிகள் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி ஆகாதனால கூட நேரில் பார்த்து 2 பேருமே ஒருத்தர் நிலைமை விசாரிச்சுக்கிறாங்க. அப்புறம் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு வசிஷ்டர்கிட்ட, முனிவரே, நான் உலக மக்களுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன அப்படிங்கிறது, அதாவது உலக மக்கள் எல்லாருமே லௌகீகமாக தனக்கு அது வேணும், இது வேணும், பணம் வேணும், காசு வேணும், மனைவி வேணும், குழந்தைங்க வேணும், இப்படியே சுற்றி வந்துட்டுருக்குறாங்கல்லவா. அதனால் அவங்க முக்தியை பற்றி நினைக்கிறதே இல்லை. அதனால் அவங்களுக்கு முக்தியை பற்றி எல்லோரும் முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்களோட பிரச்சாரம் பண்ணி எல்லோரும் தவ வாழ்க்கையில் ஈடுபடுங்க அப்படின்னு நான் பிரச்சாரம் செய்ய போகிறேன். பிரச்சாரம் செஞ்சு அவங்க எல்லாத்தையும் தவ வாழ்க்கை ஈடுபடுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட வசிஷ்டர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, ஏயா நீ எப்பவுமே அறகுறையத்தை யோசிப்பியா அப்படிங்கிறார். என்ன அப்படிங்கிற, சம்சாரியெல்லாம் தவத்தில் உட்காந்துக்கிட்டா அவன் குடும்பத்தை ஆறு காப்பாற்றுவான், அந்த பொண்டு பிள்ளைக்கெல்லாம் சோறு ஆறு ஓடுவான், இன்னும் இப்படி குதர்க்கமாக யோசிக்கிறீங்களே அப்படிங்கிறது. வேற என்ன வழி? இப்போ அவங்களெல்லாம் முக்திக்கு போக வேண்டாமா தவம் பண்ணி அப்படின்னு கேட்குறாரு. போகணும், அதுக்கு வேற ஒரு எளிமையான வழிமுறை இருக்குதுன்னு சொல்கிறார். என்ன எளிமையான வழிமுறை? கூட்டு வழிபாடு. வசிஷ்டர் சொல்கிறாரு, என்னங்க கூட்டு வழிபாடு? ஆமாம், அவங்க இருக்கிற இடத்துலையே இருந்து, வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க ஊருக்கு இருக்கிறாரல்ல, அங்கே இருந்துக்கிட்டு எல்லா பக்தர்களும் சேர்ந்து அவருடைய இஷ்ட தெய்வத்தை கூட்டு வழிபாடு செய்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். இம்மையில் தேவைப்படுகின்ற அனைத்து சுகங்களும் கிடைக்கும், மறுமையில் தேவைப்படுகின்ற முக்தியும் கிடைக்கும். இந்த கூட்டு வழிபாட்டுக்கு அத்தனை சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்த்தீங்களா சக்திகளே? இந்த கூட்டு வழிபாட்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது சக்திகளே. அதனால் நம்மளும் இனிமேல் வாரம் மன்றத்துக்கு போய் கூட்டு வழிபாடு செய்யும் சக்திகளே. ஓம் சக்தி.